அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் டு ஷைவல் பார்வை. ஸோ இன்னைக்கு நம்ம ஒருத்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிங்க. முடியலையா? இப்போ வருவான் பாருங்க. உன்னையே யாரும் தெரியாது, இல்ல உங்க ஒப்பு கதாரியா? இவர் வந்து 7 அக்கௌண்ட் வச்சிருக்காப்ல. 7 அக்கௌண்ட்ல இருந்தும் உங்க தம்பி இன்ட்ரடியூஸ் பண்ணு இவரே கேட்டுக்கிட்டாப்ல. அதனால இவரை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இனிமே விளாக்ல வந்து அப்பப்ப இவரு வருவாப்ல. இவரு வேணுமா வேணாமாங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிப்பா, இன்ட்ரோவா பண்ணியாச்சு. இப்ப நம்ம எங்க போறோம் சொல்லாத, அவங்களே கண்டுபிடிக்கிட்டோம். அதான் தமிழ்ல போட்டுருவோமே. சரி காய்ஸ், நம்ம மெரினாமல் போறோம். போமா போட்டு இன்ட்ரோவா. ஓகே, சோ வெல்கம் டு ஷைவல் பார்வை. வாங்க காய்ஸ், இப்போ நம்ம மெரினாமல் போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட் தான். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா மேலும் மேலும் ஏதோ ஒரு ரிலாக்ஸ்ல குழம்புது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதுனால காய்ஸ் அப்படிதான் காய்ஸ். நம்ம வீட்டை பூட்டிட்டு பைக் எடுத்துட்டு நம்ம போறோம். வாங்க. வெளில போற ஹெல்மெட் எல்லாம் போறாங்க கைஸ். எப்படி போலீஸ் பிடிச்சிரும். வாங்க காய்ஸ், இப்போ நம்ம லிஃப்ட் போக போறோம். அங்கதான் லிஃப்ட் இருக்குது. போயிட்டு இப்போ நம்ம 4வது ஃப்ளோர்ல இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும். வாங்க போகலாம். ஆமா, அப்படி வீட்டு அட்ரஸையும் கொடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவானுங்க. போறா வந்து சேகில் பறவை சமைக்கிறத சாப்பிட்டு போங்க. நல்லா சமைப்பாரு. நீங்க ஆல்ரெடி வீடியோல பார்த்துருப்பீங்க. வாங்க காய்ஸ் போவோம். வீடியோல யாருங்க பாக்குறா? வெறும் 100 வியூஸ் தாங்க வருது. இந்த வீடியோவாவது கொஞ்சம் நல்லா போடுங்க. அதான் அந்த 100 பேர் பாக்குறாங்கல்ல, அது போதும். எடுத்துட்டே வந்ததுல பைக் தரைய மறந்துட்டோம். ஹெல்மெட் எடுத்துட்டோம். பைக்ல தானே போறோம். ஒரு வழியா சாவியை கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டா கிளம்புற நேரத்துல சாவி விட்டுட்டோம். சரி, எப்பவுமே நாங்க பண்றது ஒரு வேலை. கிளம்ப வேண்டியதான். அப்படியே பைக்ல போட்டு போக வேண்டியதான் நேரம் மெரினா மாலுக்கு. ஸோ மெரினா மால்லாம் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அவசியம் இல்லை. அங்க போய் வந்து ஒன்று பண்ண போறோம். அது அங்க போயிட்டு சொல்றேன். ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன் गाइस. ஓகே, லிஃப்ட்டுக்குள்ள வந்துட்டோம். இப்போ நாங்க கீழே போறோம். நான் எல்லாத்தையும் போறோம். ஏம்ல ரன்னிங் கமெண்டேட்டரி கொடுத்துட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கு பேர் தான் vlogs. நாங்க ட்ரை பண்ணுவோம். இது ஒன்று ட்ரை பண்றோம். நல்லா வரும் गाइस. வியூஸ் மட்டும் வரலன்னா இவனை பழக்கிறது உறுதி गाइस. இதுக்கு முன்னாடி மட்டும் செயல் பறையில வீஸ் அள்ளிட்டு மாதிரி பேசுறீங்களா? கொஞ்சம் மட்டும் கிளம்புறேன். இஞ்சி போனா வீஸ் அடிச்சிருவோம்ல வரும். அது இனியார் நான் முகராசி வேற நல்லபடியா வரும். गाइस, வரலைன்னா இவன் என்ன பண்ணலாங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? கைஸ், பைக் எடுத்துட்டோம். நம்ம கிளம்புறோம். மெரினாமல் போயிட்டு இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். தம்பியோட இன்ட்ரோ அண்ணன் காப்பி அடிக்கிறாங்க கைஸ். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாமே. நாளைக்கு சொல்லல. ஹாய் கைஸ், இப்போ நம்ம மெரினாமலுக்கு வந்துட்டோம். பார்க்கிங்லாம் எடுத்தாச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான். என்ன பண்றது? சும்மா இல்ல, நீ வேற மாட்டிக்கிட்டு விட்டுறாரு. சரி பேருமா, எங்க போறோம்? போமா எங்க போறோம் தெரியுமா கைஸ்? போறோம், போயிட்டு காட்டுறேன். முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போறோம். அப்படியே இந்த மெரினாமலையை நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அந்த வீடியோ பாருங்க. இதுல எக்ஸ்ப்ளோர் பண்ற அவ்வளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாருமே நாங்க பார்க்கறது சும்மாவாது காட்டுறோம். ஓகேவா? பாய்.
ஸோ லஞ்ச் வந்து மெரினா மால்ல கலிஃபோர்னியா பரோட்டாஸில் வாங்கியிருக்கோம். ஒரு கலிஃபோர்னியா சிக்கன் கசடிலா, அதுக்கப்புறம் சிக்கன் பரிட்டோஸ் ஒன்று தெரியாதுமா, பீச் ஐஸ் ஒன்று, அதுக்கப்புறம் மெக்சிகன் சன்ரைஸ் ஒன்று. அப்புறம் என்ன தம்பி சாப்பிட்றீங்க? ஆல் டைம் ஃபேவரட் பிரியாணி. நல்லா இருக்கா? இதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் சுகுபாய். இது உனக்கு காம்போ வாங்கினேன். சிக்கன் 65 நானு எல்லாமே கேசரி அது எல்லாமே வரும். சரி நல்லா சாப்பிட்டுட்டு எங்க போறோம்? சாப்பிட்டுட்டு வாய்ஸ் வரல, அதனால சரி தம்பி வந்து சாப்பிட்டுட்டு பேசுவாப்ல. ஓகேவா? சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மெரினாமல் எதுக்கு வந்திருக்கோம்னா படத்துக்கு தான் வந்திருக்கோம். கூலி பவர் ஹவுஸ் வந்திருக்கோம். இது இப்போ நிறைய ஆன்லைனில் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே வருது. நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச ஒரு ரிவ்யூ, செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச டோட்டல் ரிவ்யூ நாங்கள் சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். போய் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வரோம். ஓமா இப்போ வெளியே தான் நின்றுட்டு இருக்கோம். இது வந்து என்ன ஸ்கிரீன்னா பிக் பிக்ஸு, தமிழ்நாட்டிலே இங்கே தான் இருக்குது பிக் பிக்ஸு. நாங்கள் பார்த்துட்டு எப்படி சொல்கிறோம், பெரிய ஸ்க்ரீனு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். எப்படி எவ்வளோ பேஸ் இருக்குன்னு தெரியல. இதோட சம கூட்டமா இருக்கு. இது அந்த இதுல விஆர் மால இருந்த மாதிரியால வாய்ஸ் இதுக்கு தலைவர் தரிசனம் தான் பார்த்துட்டு சொல்கிறோம். நாலு பத்துக்கு ஷோ இன்னும் ஒன்று இறங்குற மாதிரி தெரியல. மணி 4:30 இப்போ வரைக்கும் டீச்சர் இன்டர்வல் விட்டாச்சு. வெளியில வந்துட்டோம். என்ன பாப்கார்ன் வாங்காமா? பாப்கார்ன் யாரும் தண்ணி மட்டும் குடிச்சு கிளம்பிடுவோமா? லைன் மட்டும் குடிச்சு போயிடலாம். ஓகே வர சட்டை நல்லா தான் கேட்டுருக்கு. இவனுக்கு சொன்ன அளவுக்கு மொக்க இல்லை. செகண்ட் ஹாஃபும் நான் பார்த்துட்டு நான் சொல்றேன், ஓவரா வன்மத்தை பரப்பியிருக்கானுங்க. என்ன லோகேஷ் மாதிரி இல்லை, ரஜினி படத்துல தான் இருக்கு. ஆனாலும் எனக்கு என்னமோ பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். என்னோட இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்றேன். ஓகேவா? ஆமா, அதே மாதிரி அந்த இதுவும் நல்லா இருந்துச்சு. என்ட்ரிஸ் வேணும் சரி, இன்ட்ரோவும் சரி, சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு பாய். ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இஷா தொழுதாச்சு. கூலி படமும் பார்த்து வந்து இப்போதான் தொழுதோம். எங்களை பொறுத்த வரைக்கும் படம் எப்படி இருந்துச்சு? பக்கா. எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 30-35 மினிட்ஸ் வந்து என்னமோ மாதிரி தான் போச்சு. பட் லாஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து எனக்கு ஓவராலாக பிடிச்சிருந்துச்சு. இவங்க சொன்ன அளவுக்குலாம் மொக்க இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப மொக்க படமும் கிடையாது, ரொம்ப மொக்க படமும் கிடையாது, ரொம்ப நல்ல படமும் கிடையாது. ஒரு மாதிரி அபோவ் ஆவரேஜ் தான். கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு மாலில் உள்ள இது. சும்மா கீழே ஒரு மாண்டேஜ் இது மாதிரி வச்சுட்டு நாங்கள் அப்படி கிளம்பி இன்னொரு ஒரு ஃபுட் ஸ்பாட்டுக்கு போகிறோம் சாப்பிட. அங்கே என்ன சாப்பிட்றோம், என்ன இது பண்ணுறோங்கிற சொல்கிறோம். ஓகே, மெரினா மால்ல தொழுவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இதுக்கு அப்படி தியேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இதுல போய் அப்படி மேல போங்க. இந்த வே டு மால்னு இருக்கும், அதுல போயிட்டு இந்த நோ என்ட்ரி ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் ஒன்லின்னு போட்டிருக்கோம். ஓப்பன் பண்ணிட்டு இங்க இருக்கு ப்ரேயர் ஹாலு. ஸோ இங்க கேர்ள்ஸுக்கும் சரி, லேடிஸ்க்கும் இருக்கு, ஜென்ஸுக்கும் இருக்கு. தொழுவணும்னு நினைக்கிறவங்க வந்து தொழுதுக்குவாங்க மாலில் இது பண்ணும்போது. ஓகேவா? ஜமாத்தும் இருக்கு, இங்க வந்து ஜும்மாவும் நடத்துறாங்க. ஓகே, A few moments later.
என்ன ப்ரோ என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா? ட்ரெஸ்லாம் புதுசா இருக்கு பார்த்துட்டு அதான் மழை பெஞ்சத பைத்தியம். அப்புறம் என்ன மேல சொல்லு. guys, நீங்க எர்ணாகுளம்ல இருந்து வரும்போது சரியான மழை, ஒரு நல்ல ஸ்பாட்ல போய் சாப்பிடலாம்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். நல்ல ஸ்பாட்ல போய் சாப்பிடலாம் ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து மழை வந்து எங்களுக்கு எடுத்து விட்டுருச்சு, வீடியோ எடுக்க முடியாமல் இது பண்ண முடியாமல். அந்த இடத்துல நிறைய பேர் ஒதுங்கினதுனால எங்களால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் சாப்பிட்டது மட்டும் அப்படி கீழே போடுறோம். நேரம் என்ன ஃபுட் ஸ்ட்ரீட்ல போனோம்? ஜெர்சம் ஃபுட் ஸ்ட்ரீட். அதாவது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா அர்பன் ரைஸ் அண்ட் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்னு ஒன்று உண்டு. அது பக்கத்தில் இந்த ஜெர்சம் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். அது வந்து நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விடுறேன். நாங்கள் மெயின் என்ன நினச்சோன்னா மெரினா மாலில் உள்ள இது முடிச்சோன்னே அப்படி ரோட் ட்ராவலையும் வந்து ஒரு மாதிரி விளாகாக எடுத்து நேராக ஜெர்சம் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் போய் சாப்பிட்றதையும் வந்து ஒரு விளாகாக எடுக்கணும்னா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டியூ டு ஓவர் க்ரௌட்னால எங்களால் ப்ராப்பராக எடுக்க முடியல. அதுவும் மழை, சரியான மழை இன்னைக்கு. அதனால தான் நாங்கள் காஸ்டியூமே சேஞ்ச் பண்ண வேண்டியதாக போச்சு. வரும்போது நல்லா நனைஞ்சிட்டோம், அதனால தான் காஸ்டியூமே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அங்கே என்னென்னலாம் ட்ரை பண்ணோன்னா, அங்கே ஃபர்ஸ்ட் அந்த மாமதுரை கறி தோசைன்னு ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. அங்கே தான் வந்து 2 கறி தோசை வாங்கினோம். நான் வந்து சரி மட்டனில் ட்ரை பண்ணலான்னு நினச்சோம். என்னடா இருந்துச்சு? சிக்கன் மட்டும் தான். மட்டன் வந்து அவங்க சேல்ஸ் இல்லைங்கிறதுனால நீங்கள் சிக்கன் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. சிக்கன் கறி தோசை 2 சிக்கன் கறி தோசை வாங்கினோம். அது வந்து ஒரு ரேட் வந்து 160 to 100 கூட வந்துச்சு. இதுக்கடுத்து 30 இட்லியில் வந்து சிக்கன் கறி இட்லியும் ஒன்று ட்ரை பண்ணோம். அது வந்து 45 rupees. அது 45 rupees. அது சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சீரியஸாக நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நல்ல டைம் இருந்துருச்சுன்னா பக்காவா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்ச ஒரு ஸ்பாட். அதுக்கப்புறம் கலக்கி வாங்கினோம்ல, சிக்கன் கலைக்கு வாங்கிருந்தோம். அதுவும் நிறைய இருக்குது, மட்டன் கலைக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்கள் சிக்கன் கலைக்கு வாங்கணும். ஆனால் வந்து இந்த இட்லி மட்டும் கொஞ்சம் ஆறி போய் இருந்ததுனால எங்களுக்கு அது கொஞ்சம் இதாகும். அது மட்டும் சூடாக இருந்துச்சுன்னா பக்காவாக இருக்கும். கறி தோசை அதே மாதிரி பக்காவாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னோட ஒய்ஃபுக்கும் வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடணும்னாங்க. அதனால நிழல் சிக்கன் ஒன்று இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட தான் ஃப்ரைட் சிக்கனு, அதுக்கப்புறம் சிக்கன் சாண்ட்விச்சும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கியிருந்தாங்க. அவங்க வந்து அது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சாண்ட்விச் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு, ஃப்ரைட் சிக்கன் நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாமதுரை அந்த ஸ்பாட்டை வந்து நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ. இந்த பயக்குள்ள வேணுமா வேணாமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னா இப்படி வச்சு கமெண்ட் பண்ணுங்கள், வேணான்னா நோ கமெண்ட்ஸ் அப்படி போட்டு விடுங்க. நான் வந்து இவனை தூக்காதது நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வச்சு தான் இருக்குது. கமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்த வீடியோ எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அடுத்த வீட்டில் இருந்து ஆடினே இருப்பேன். அது சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷைவல் பார்வையை. ஸோ அன்டில் தென் பாய்.